கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வார்த்தையும் என் வாழ்க்கையும் என்ற ஆடியோ கிளிப்பின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி அதை தியானிக்கும்படியாக செய்ய போகிறார். நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கர்த்தருடைய கரம் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறது என்று ஒரு தொகுப்பாய் நாம் பார்க்க போகிறோம். இன்று தேவனுடைய கரம் என்ன செய்யுமா? 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 நாளாகமம் 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இந்த அதிகாரத்தில், இந்த 30ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவத்தை பார்க்கிறோம் என்றால், எசேக்கியா என்ற யூதாவின் ராஜா இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான் என்றால், அநேக வருஷ காலம் இந்த பஸ்கா பண்டிகையை நம்ம கொண்டாடவில்லையே என்று சொல்லி 2ஆம் மாதத்தில் நம்ம எல்லாரும் பஸ்கா பண்டிகையை எருசலேமில் கொண்டாடணும்னு சொல்லி நிருபங்களை எழுதி அனுப்பிவிட்டான். எல்லா தேசங்களுக்கும், இஸ்ரவேல் தேசங்களுக்கும் அவன் எழுதி அனுப்பிவிட்டான். எழுதி அனுப்பிவிட்ட பிறகு கூட ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று. இங்கு பார்க்கிறோம், அந்த பஸ்கா பண்டிகையை அவர்களால் ஆசரிக்க கூடாமற் போயிற்றாம். அந்த டைமில் அவர்களால் அதை செய்ய முடியவில்லையாம். ஏனென்றால் இன்னும் ஆசாரியர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளவில்லையாம். ஜனங்கள் எல்லாரும் இன்னும் எருசலேமுக்கு கூடி வரலையாம். எருசலேமுக்கு கூடி வந்தாதான், ஆசாரிகள் பரிசுத்தம் பண்ணப்பட்டாதான் பஸ்கா பண்டிகையை கொண்டாட முடியும். ஆனால் இந்த ஜனங்கள் யாரும் ஒத்துழைக்காதவர்களாய், ஒரு ராஜாவுக்கு ஒத்துழைக்காதவர்களாய் காணப்பட்டார்கள். திரும்பவும் ராஜாவுக்கு மிகவும் வருத்தமாய் இருந்தது. இந்த காரியம் எல்லாம் ராஜாவின் பார்வைக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது. திரும்பவும் இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? திரும்பவும் நிருபங்களை எழுதி அனுப்பி அஞ்சல்காரர் கையில் கொடுத்து அனுப்பிவிடுகிறான். இந்த அஞ்சல்காரர் எல்லா தேசத்துக்கும், இஸ்ரவேலின் 12 தேசத்திற்கும் சென்று அதை கொடுத்தார்கள். அது காரியமெல்லாம் படிக்கப்பட்டது. என்ன எழுதியிருந்ததுன்னா, நாம் எல்லாரும் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், நாம் அந்நிய தேவர்களை விட்டுவிட வேண்டும், நாம் எருசலேமில் கூடி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தில், அந்த நிருபத்தில் எசேக்கியா ராஜா எழுதியிருந்தானாம். எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த யூதாவுக்கு ராஜாவாக காணப்படுகிறான். ஆனால் முதல் சமயத்தில் அவன் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வாருங்கள் என்று சொன்ன பொழுது யாருமே மதிக்கவில்லை. ஆனால் எசேக்கியா சோர்ந்து போய்விடவில்லை. திரும்பவும் கர்த்தருக்காய் முயற்சி எடுக்கிறான். எப்படியாவது இந்த பஸ்கா பண்டிகையை நாம் கொண்டாடிவிட வேண்டும் என்று அஞ்சல்காரர் கைகளில் அவன் எழுதி அனுப்பின நிருபங்களை கொண்டு போறார்கள். 10ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 30:10. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்பிராயிம் மனாசே தேசங்களில் செப்புலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஊரா திரியிறாங்க இந்த அஞ்சல்காரர்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். எப்படி இருக்கும் பாருங்க. சில ஊர்லலாம் செல்லும் பொழுது இந்த அஞ்சல்காரரை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்றாங்களா, கேலி கிண்டல் பண்றாங்களா, என்ன பண்றாங்களா? இவங்க எல்லாம் என்ன பஸ்கா பண்டிகை கொண்டாட முடியுமா, பார்த்துடலான்னு சொல்லி அந்த அஞ்சல்காரரை பார்த்து தெனாவட்டா பேசுகிறாங்களாம். அவங்க பரிகசித்து அவர்களை பேசி கொண்டிருக்கிறார்களாம். முதல் சமயத்தில் பார்க்கிறோம் 30:11. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செப்புலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். சில பேர் தான் வந்து கூடி எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகை
சொல்லி மனத்தாழ்மையாக எருசலேமுக்கு வராங்களாம். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த மனத்தாழ்மையை பார்த்து என்ன செய்தார் என்றால், அந்த வசனத்தை தான் நாம் முதலாவது வாசித்தோம். 12ஆம் வசனம், யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. என்னதான் ராஜா பிரயாசப்பட்டாலும், என்னதான் பிரபுக்கள் பிரயாசப்பட்டாலும், அந்த பிரயாசத்தை யார் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய கரம் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். ராஜாவின் பிரயாசத்தையும் பிரபுவின் பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து அதை ஆசீர்வதித்து, தேவனுடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் ஒருமனப்படுத்திற்றாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்க வந்துட்டாங்க? இப்போ எல்லாரும் எருசலேமுக்கு வந்துட்டாங்களாம். 13ஆம் வசனம், அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். முதல் சமயத்துல கொஞ்சம் பேர் சேர்ந்து மனத்தாழ்மையாய் கத்தடத்தில் விண்ணப்பம் பண்ணி பஸ்காவை ஆசரிக்க தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டார். ராஜாவின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதித்தார். பிரபுக்களின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு என்ன நடந்து பாருங்க, தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தின பிறகு எல்லா ஜனங்களும் இசைந்து எருசலேமில் கூடி பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்களாம். இதில் என்ன விசேஷம் என்றால், 7 நாள் தான் பஸ்கா பண்டிகை யூஸ்வலா யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் கொண்டாடுவார்கள். ஆனா இந்த 22ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். 7 நாள் அளவும் எசேக்கியா யாரெல்லாம் உணர்வுள்ள இருதயம் உள்ள லேவியை பார்த்து பேசிக்கொண்டு வந்தான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, 7 நாள் அளவும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா பஸ்கா பண்டிகை ஆசரித்து புசித்து கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்களாம். 23ஆம் வசனம், பின்னே வேறு 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்களாம். பாருங்க, பஸ்கா பண்டிகை 7 நாள் தான் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தின பிறகு 7 நாள் அல்ல, திரும்பவும் ஆண்டவரை 7 நாள் துதித்தோமே, இன்னும் நம்ம 7 நாள் கர்த்தரை துதிக்கலாம், இன்னும் 7 நாள் நாம் பண்டிகையை ஆசரிக்கலாம் என்று சொல்லி இன்னும் வேறு 7 நாள்ல கூட அவங்க பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்களாம். 7 நாள் கொண்டாடுகிறதற்கே கொஞ்சம் பேர் கூட முதல்ல வரல. ஆனா தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தின பிறகு கொஞ்சம் பேர் கூட வராத பஸ்கா பண்டிகைக்கு நினைவில்லாத ஜனங்களை கர்த்தர் அவர்களை திருப்பி 14 நாட்கள் கர்த்தரை துதிக்கும்படியாய், பண்டிகையை ஆசரிக்கும்படியாய், அவர்கள் புசித்து குடிக்கும்படியாய் தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. ஆனால் இது நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முதலாவது எசேக்கியாவின் ஹார்ட் ஒர்க். அவன் சோர்ந்து போய்விடல, அவன் விடாமுயற்சி செய்கிறவனாக காணப்பட்டான். 2வது காரியம், கொஞ்சம் பேராய் மனத்தாழ்மையாய் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க அவர்கள் வந்தார்கள். 2வது, சில ஜனங்களிடத்தில் மனத்தாழ்மை காணப்பட்டது. 3வது ஒரு காரியம், அதே அதிகாரம் 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்,
கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். என்ன செய்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அந்நிய தேவர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ எசேக்கியா ஜெபிக்கிறான். எசேக்கியா ஜெபித்த பிறகு கர்த்தர் அனுகூலம் செய்தார். 3 காரியம் பார்த்தோம். கர்த்தருடைய கரம் நம்ம எல்லாரையும் ஒருமனப்படுத்தி கர்த்தருக்காய் துதிக்க வைக்க செய்யுமாம். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், துவண்டு போகாமல் கர்த்தருக்காய் விடாமுயற்சியோடு கர்த்தருக்காய் காரியங்களை செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று, சில பேராய் சேர்ந்து மனத்தாழ்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். சில பேர் இருந்தா கூட போதும். அந்த மனத்தாழ்மையை பார்த்து கர்த்தர் அந்த பண்டிகையை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு காரியம், எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அனுகூலம் செய்தார். எசேக்கியா ராஜா என்பவன் யார்? அந்த சராசரங்களையும் இந்த இஸ்ரவேல் சமஸ்தத்திற்கும் ராஜாவாய் காணப்பட்டான் எசேக்கியா. லீடர்ஸ் ஜபம் பண்ணும்பொழுது, உண்மையா ஜபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்டு அந்த பண்டிகையை அனுகூலமாக செய்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் நீர் எங்களோடு இந்த வேதத்தின் மூலமாய் பட்சமாய் பேசுகிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இம்மானுவேல் ஃபாதர், ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. ஒரு நாளும் நீங்க இல்லைன்னு எங்களால் உணர்ந்து கொள்ள முடியல ஏசப்பா. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின் மூலமா பேசுறீங்க. Whatever the situation of Father, you speak to us, oh Father. According to the situation, you speak to us, oh Lord. Thank you, Holy Spirit of Father. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய கரம் எல்லாரையும் ஒருமனப்படுத்தும் ஏசப்பா. ஆண்டவரே, தேவனுடைய கரம் எல்லாரையும் ஒருமனப்படுத்தி பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க செய்தது ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லாரும் நீங்க ஒருமனப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனுடைய சபையில் இருக்கிறவர்களை அப்பா, ஜனங்களை நீங்க ஒருமனப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்காக விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த ஜனங்கள் எப்படி பேசினாலும் என்ன பேசினாலும் அதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை கண்டு கொள்ளாதபடி அதை நாங்கள் கடந்து போய் உமக்காய் உழைக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, மனத்தாழ்மை நாங்கள் தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தேவனுடைய கரம் வெளிப்பட ஆண்டவரே, 3 காரியம் காணப்பட்டால்தான் உம்முடைய கரம் வெளிப்படும் ஐசப்பா. ஆண்டவரே, இதை செய்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து அப்பா இந்த காரியத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கர்த்தர் அனுகூலம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பிரச்சனத்தினால் இடை கட்டி காத்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அனுகூலம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்காய் விடாமுயற்சியோடு தொடர்ந்து உழைப்போம். மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்வோம். மனத்தாழ்மையை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.